Apa? Digawa apa? Digawa. அப்படியே நில்லுங்க கம்முன்னு வேற எதுவும் மேம் 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 யார் பாது கேமரா டேபிள் தள்ளுறீங்கப்பா பார்த்து பசங்க இன்னும் ஒரு 2 பேருக்கு வைங்க சார் கொஞ்சம் பார்த்து பார்க்க டேபிள் சாய் போகுது ஒரு கொஞ்சம் குழந்தைய கூட்டுப்பா நீங்க கொடுங்கப்பா கொஞ்சம் பின்னாடி வாமா மறைக்கிறமா ஏமா தூரம் ஏமா நீ மறைச்சினேங்கிறமா பின்னாடி வச்சுவாங்க பின்னாடி வைங்க வந்த பின்னாடி போமா பின்னாடி என்னோட அன்புக்குரிய லியோனி அவர்களே காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஒரு வேண்டுகோளை அல்லது உத்தரவை கர்நாடக அரசுக்கு தெரிவித்தது. நமக்கு தமிழகத்துக்கு தர வேண்டியது நிறைய இருந்தாலும் அவருடைய அடிப்படை தேவைகளை போக்குவதற்காக ஒரு நாள் ஒன்றுக்கு 1 டிஎம்சி நீங்கள் விட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த 1 டிஎம்சியை கூட தரமாட்டேன் என்று அவர்கள் அடம்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இதுவரையில் பத்திரிகைகளுக்கு தருவது, சபைவெட்டி கூட்டம் நடத்துவது என்ற போக்கில் கர்நாடக அரசு நடந்து கொண்டது. ஆனால் நாங்கள் நிலைமைகளை விளக்கி கர்நாடக அரசு கனிவுடன் கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அந்த போக்கிலிருந்து கர்நாடக அரசு மாறாமல் 1 டிஎம்சியை தர முடியாது என்று சொல்லிவிட்டு $8,000 தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு டிஎம்சி என்பது 11,574. அது கூட தராமல் 8,000 தருவோம் என்று சொல்கிறார்கள். கபினியில் இன்றைக்கு தண்ணீர் பெருமளவு பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. 20,000 கியூசெக்கு மேலே அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் இன்றைக்கு என்ன நிலைமை என்று கேட்டால், அங்கே தண்ணீர் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. கேஆர்எஸ் தரையில் 124 அடி உயரம் தண்ணீர். ஆனால் இப்பொழுது இருப்பது 105 அடி. கபினியில் 65 அடி. ஆனால் தற்போது இருப்பு அங்கே 64 அடி. ஹேரங்கியில் 129 அடி மொத்தம் கொள்ளளவு. ஆனால் இப்பொழுது 124 அடி இருக்கிறது.
ஹேமாவதியில் 117 அடி, அங்கே இன்னைக்கு 90 அடி தண்ணீர் இருக்கிறது. அணைகளில் இருந்துதான் நமக்கு தண்ணீரை பெற வேண்டும். ஆனால் அதற்கும் குறைவாக நாங்கள் 800 தான் தருவோம், 700 தான் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் மேட்டூர் அணைக்கு அவர்கள் 15/7 இன்றைக்கு வரையில் நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு 4047 கனஅடி தான் வந்திருக்கிறது. இது குறித்து நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எழுதி பேசினார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன என்றால் தண்ணீர் அங்கே மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மேலும் எவ்வளவு பெறுகிறார்கள் என்று பார்த்து அடுத்த நடவடிக்கை என்ன எடுப்பது என்பதையும் நான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சென்னை கொண்ட பிறகு அது ஒட்டி நடவடிக்கை எடுக்கப்படும். அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ அனைத்து கட்சி கூட்டம் தண்ணியை விட்டு ஆகணும், கட்டி வைக்க முடியாது தண்ணியை. ஆகையினால் முதல் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதா இல்லையா, அல்லது நாமே அவர்களுக்கு கடிதம் எழுதுவதா, ஒழுங்காற்று குழுவுக்கு நேராக போய் பல செக்ரட்டரி விட்டு சொல்வதா என்பதை முதலமைச்சர் முடிவுதான் எடுப்பார்கள். மேல்முறையீடு அவங்க பண்றேன்னு சொல்றாங்க. கர்நாடகா ரொம்ப நம்பி நாம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். என்ன விளவாடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். கொடுக்கன்னு சொல்லணும். ஒன்று வச்சுங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் இன்னொரு மழை அதிகமாக பெய்யுதுன்னா நீங்கள் வேணாம்னாலும் கொடுக்க ஆகணும். அதுதான் ஒன்று பெரிய பிரச்சனை. சார், நமக்கான உபரி நீர் வந்துட்டு ஆனால் உரிமை நீர் வரவே மாட்டேங்குது. அதுதான் உரிமை நீர், அதுதான் உரிமை நீர் சொல்லிக்கிறாங்க. இதில் பண்ணுறது அதே போல நேற்று எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி காட்பாடியில் சொல்லிட்டு போனாரு, இந்தியா கூட்டணியோட அங்க வகிக்கிற திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த முதலமைச்சர் பதவியும் அதிகார பதவியும் தான் பார்க்குறாரு. அந்த கூட்டணியில தானே இருக்காரு சித்தராமையா. அவங்ககிட்ட பேசி விவசாயிகள் பார்க்கறது இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு போறாரு. இது பாவம், ஏதாவது வந்த ஒன்று சொல்லாது பண்ணால் நல்லா இருக்காருன்னு சொல்லுவேன். அவருக்கு இதை பற்றி அதிகமாக தெரியாது. அதாவது கூட்டணி என்பது அவங்க கூட்டணி என்பது அவங்க ப்ராப்ளம் இருக்கிறது. தாயா இருந்தாலும் புள்ளியா இருந்தாலும் வயிறு வேறு தான், அது ஒன்று மாறுபட்ட கருத்து இல்லை. அவர்கள் இருக்கிற பொழுது குண்டுராவ் அங்கே இருந்தார், ராமகிருஷ்ணன் எட்டே இருந்தார். அப்பெல்லாம் அப்படியே சொன்ன உடனே மறுநாள் திறந்து விட்டாங்களா. இந்த காவேரியுடைய வரலாறு ஆரம்பத்திலே இருந்து கிட்டத்தட்ட நான் அதுக்கு முன்னாலே 77 நான் படிச்சுட்டு வரேன். 89 இருந்து நான் எப்போதெல்லாம் அமைச்சராகிறேனோ அப்போதெல்லாம் நான் இந்த துறையை தான் வைத்திருக்கேன். இதில் இந்த காவேரியை ட்ரிபுனல் வேணும் கேட்டதை 5 வருஷத்துக்கு நான் கழிச்சிருக்கேன். ட்ரிபுனல் கொண்டு வந்திருப்பது நான் தான் அமைச்சர். அது இடைக்கால தீர்ப்பு வேணும்னு போதும் நான் தான் அமைச்சர். ஸோ அது போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெற்று வந்து நான் தான் அமைச்சர். அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் வரும்போது நான் தான் அமைச்சர். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்ன வரையிலே நான் தான் அமைச்சர். ஆகியனால நீண்ட நெடிய இந்த காவிரி பிரச்சனையை என்னால் முடிந்த அளவுக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி வர்றவரான. ஆகியனால சில நேரங்களில் அவர்கள் மேலே இருக்கிறார்கள், நாம் கீழே இருக்கிறோம். ஆகிய சில நேரங்களிலே நிலைமைகள் நீக்கு போக்கு அறிந்து இது அடங்க வேண்டும். நிரந்தர தீர்வே எடுக்கவே முடியாது. காலகாலமா இப்படியே தான் போராடி சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லணும், சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அகரம் தடுப்பணை முடிஞ்சது, இன்னைக்கு இடையங்காத்து அடிக்கல் நாட்டுங்க. மீதமுள்ள தடுப்பணைகள் எப்போ சார் அடிக்கல் நாட்டுங்க? இளையங்காடு அகரம் முடிஞ்சது தடுப்பணை, இளையங்காடு இன்னைக்கு அடிக்கல் நாட்டுங்க. மீதமுள்ள 4 தடுப்பணைகள் எப்போ சார்? இந்த வருஷம் தான் நான் அலோவ் பண்ணியிருக்கோம். ஃபைனான்ஸ் எப்பவுமே பட்ஜெட் படிச்சுட்டா அது ஃபைனான்ஸுக்கு போய் ஃபைனான்ஸ் கிளியர் ஆகி வரும். திட்டமிட்ட சந்தேகத்தை கிளப்புகிறதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. அது எடப்பாடியும் அதே தான் சொல்றாரு. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன்
அதே போயினே இருக்கிறேன். ஏய் போங்கடா. சொல்லாரு